சென்னை பெரம்பூரில் கணவன் மனைவி குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி இளம்பெண்ணை ஹோட்டலுக்கு வரவழைத்து பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்ற ஓய்வு பெற்ற நீதிமன்ற உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? சென்னை புழலை அடுத்த சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான அந்த இளம்பெண் 2 வருடங்களுக்கு முன்பு மகேஷ் கண்ணா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த அவர் கடந்த 3 மாதங்களாக தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இளம்பெண்ணுக்கு கணவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் தனது கணவர் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் இளம்பெண்ணின் கணவர் மகேஷ் கண்ணா மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி இளம்பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய நபர் ஒருவர், உன்னுடைய கணவர் மகேஷ் கண்ணாவின் வழக்கறிஞர் என கூறி அறிமுகப்படுத்தி கொண்டார். இதை பாருமா, உன் குடும்ப பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், நீ என்னை நேரில் சந்திக்க வரியா என அழைத்துள்ளார். பெரம்பூர் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு வருமாறு கூறியதன் பேரில் பிரச்சனையை சுமூகமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்றுள்ளார் அந்த இளம்பெண். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. இளம்பெண்ணை வரவேற்ற 68 வயதான அந்த நபர், இங்க பாருமா, உன் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி ஹோட்டலுக்கு என்னை சந்தி என்று ஆபாசமாக பேசி அத்துமீற முயன்றதாக கூறப்படுகிறது. அதிர்ந்து போன அந்த பெண் அலறியதை கேட்ட அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து முதியவரை பிடித்து செம்பியம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் பிடிபட்ட நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் வியாசர்பாடி MKB நகரைச் சேர்ந்த ஞானப்பிரகாஷ் என்பது தெரிய வந்தது. இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டபேதாரராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரிய வந்தது. முதியவர் ஞானப்பிரகாஷ் இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவரை உல்லாசத்திற்கு அழைத்து தொல்லை கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து, ஐயா, நீங்கள் சிறையில் சென்று உல்லாசமாக இருப்பதே சாலச் சிறந்தது என்று சிறையில் அடைத்து விட்டனர்.